இயேசுவின் காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடற்கரை பட்டணமாக திகழ்ந்தது கப்பர்நகூம் பட்டணம். இந்த பட்டணம் கலிலேயா கடலுக்கு வடமேற்கே அமைந்திருந்தது. இயேசு நாசரேத்தை விட்டு போக நேர்ந்தபோது இங்கேதான் சென்று சில காலம் தங்கியிருந்தார். இது ஒரு கடற்கரை பட்டணமாக இருந்தபடியால் இங்கே ஒரு வரி வசூலிக்கும் ஆயத்துறை இருந்தது. இங்கே ரோமர்களின் இராணுவத்தில் ஒரு பகுதி வைக்கப்பட்டிருந்தது. இதன் தலைவனாயிருந்த ஒரு மனிதன்தான் யூதர்களுக்கான ஒரு பெரிய ஜெபாலயத்தை இந்த பட்டணத்தில் தன் சொந்த செலவில் கட்டி கொடுத்திருந்தான். இயேசு தன்னுடைய ஊழிய காலத்தில் இந்த பட்டணத்தில் அதிக ஊழியம் செய்திருக்கிறார். கப்பர்நகூமில் இயேசு அதிகமான ஊழியத்தை செய்திருந்த போதிலும் கப்பர்நகூம் முழுமையாக தேவனை தேடவில்லை. இதனால் இயேசு இந்த பட்டணத்திற்கு நேரிடப் போகும் சாபத்தை குறித்து சொன்னார். கப்பர்நகூம், பெத்சாயிதா, கோரேசின் போன்ற பட்டணங்களுக்கு ஐயோ என்று இயேசு சொன்ன வார்த்தையின்படியே பின்னாட்களில் இந்த 3 பட்டணங்களுமே தப்பவில்லை. கப்பர்நகூம் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் மண்மூடி போன நகரமாக மாறிப்போனது. இன்றைக்கு கப்பர்நகூம் இருக்கும் இடமே தெரியாத அளவுக்கு அது புதைந்து விட்டது.